ஹாய் காய்ஸ், இது வந்து பார்த்திங்கன்னா என் ஷிஃப்ட் ஹார்ஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு அரௌண்ட் ஒரு 1 o'clock செம்ம பசி. ஸோ சரி வீட்டில் இருக்க பொருளே வச்சு நம்மளே சிம்பிளாக ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்துட்டு, சரி சப்பாத்தி மட்டும் நம்ம ரெடிமேட் ஆர்டர் போட்டிருக்கலான்னு சொல்லிட்டு சப்பாத்தி ஆர்டர் போட்டுட்டேன். வீட்டில் இருந்த இன்க்ரீடியன்ஸ் வச்சு எக் கிரேவி மாதிரி சப்பாத்திக்கு பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ ஆஷிர்வாத் அரௌண்ட் ஒரு 80 rupees வந்தது. 10 pieces இருந்தது. எக்குமே எனக்கு 2 days பிஃபோர் வாங்கி வச்சுருந்த எக்கு இருந்தது. ஸோ அதே எக்கு நம்ம போட்டு எக் கிரேவி மாதிரி நல்லா பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி தேவையான எக்கெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு, அடுத்து அந்த எக்கை ஹீட் பண்ணுறதுக்கு அந்த சைடு ஒரு பவுல் வச்சு அதில் தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு போட்டுட்டு ஹீட்டிங்க்காக நான் இது பண்ணியிருந்தேன். ஸோ சைடில் ஒர்க்குக்குமே ஏதாவது வந்துதா, மெயில் வருதா, டீம்ஸில் கால் வருதா, பட்டுன்னு ஏதாவது ஃபோன் கால் பண்ணுறாங்களா அப்படின்னு சைடில் பார்த்துக்கிட்டே பண்ணுறதா இருந்தது. ஒரு பீஸ்ஃபுல்லாக நிம்மதியாக பண்ண முடியல. ஒரு பக்கம் பயம், எங்கே அது வேறு லாக் அவுட் ஆகிடுச்சுன்னா அந்த ப்ரொடக்ஷன் டைமிங் ஹார்ஸ் வேறு கம்மியாயிடும். ஸோ அதை வேறு யோசிச்சுட்டு அப்படியே வேகமாக பண்ணிகிட்டு இருந்தேன் நான். சரி 5 minutes நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா கொதிச்சிருச்சு. சரி ஆஃப் பண்ணிவிட்டு அந்த முட்டையை எடுத்துகிட்டு நம்ம வேறு பவுலில் மாற்றி இது பண்ணிடலான்னு சொல்லிட்டு மாற்றி இது பண்ணிகிட்டு இருந்தேன். சைடில் பார்த்தா பையன் அழுகிற குரல். உடனே அங்கே ஓடி போய் டைமை பார்த்தா மணி 1:30 கிட்ட ஆகிடுச்சு. அவன் பாட்டிலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ஏன்னா நல்லா வாஷ் பண்ணி எப்போவுமே ஹாட் வாட்டர் இது பண்ணி வாஷ் பண்ணி தான் பையனுக்கு பால் கரைப்பேன். லாக்டோஜன் ஸ்டேஜ் 2 தான் கொடுத்துட்ருக்கேன் நான். ஸோ அரௌண்ட் 1:30 மணிக்கு அவனுக்கு பசி எடுத்துருக்கு போல். அதிசயமாக எழுந்திருக்கான். ஏன்னா மோஸ்ட்டாக எழுந்துக்க மாட்டான். 3:30 மணிக்கு தான் எழுந்துப்பான் அவங்க அப்பா வர டைமை. அப்படியே அவனுக்கு நல்லா பாலை கரைச்சிட்டு ஃபஸ்ட்டு நார்மல் ஹீட்டில் இது பண்ணுவேன். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் மைல்டான சூட்டில் கரைச்சி இது பண்ணி கொடுப்பேன். நல்லா ரொம்ப இந்த மாதிரி குலுக்கி ஷேக் பண்ண மாட்டேன். இங்கே வந்து பார்த்தா குப்புறப்படுத்திருந்தான். அவனை தூக்கி ஒழுங்காக போட்டு பாலை வச்சு விட்டுட்டு என்ன பாத்திரத்தில் நம்ம இது பண்ணலான்ட்டு திங்கிங்லேயே இருந்தேன். என்னடா இது சப்பாத்தியோடு வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காளேன்னு யோசிக்காதீங்க. கால் வந்துடுச்சு, ஒர்க் வந்துடுச்சு. பட்டுன்னு அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். பசியில் வீடியோவும் எடுக்க முடியல. வேகமாக குக் பண்ணிவிட்டு சரி சப்பாத்தி ஆஷிர்வாதது நல்லா இருந்தது. சொல்லப்போனால் வீட்டில் அம்மா செய்கிற இது போலேயே இருந்தது. நான் இது ஜெப்டோவில் தான் ஆர்டர் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சப்பாத்தியோடு நீங்கள் வேறு என்னென்ன சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடுவீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ see you on next video. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பசிக்கு எனக்கு ரொம்ப நல்லா இருந்ததான்னு தெரியல. வெயிட் அண்ட் see என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்ட்டு. ஓகே காய்ஸ், தேங்க்யூ அண்ட் பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். பாய்.